ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சாதாரண நூடுல்ஸ் இல்லை, இது சிக்கன் லவர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸில் நூடுல்ஸ் விட சிக்கன் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு ஒரு ஒரு சிக்கன் பீஸ் கிடைக்கும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேஜ் கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி 65க்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். நான் வந்து சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் இந்த சிக்கன் 65க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு தனியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே 1 பை 1 நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு பேக்கெட் வாங்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லெமனுமே புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வச்சிடணும். இது கூட கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சிக்கன் 65மே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பீஸ் வந்து நமக்கு ரொம்பவே இந்த தயிர் சேர்க்கறதுனால சாஃப்டாகவும் வரும். நான் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் நைட் டைமில் தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போ மணி ஒரு 3 மணி இருக்கும். மதியத்துக்கு மேலே தான் நான் இந்த சிக்கனை வாங்கிட்டு வந்து நான் வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது நல்லா எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ நமக்கு நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் 65 கிடைக்கும். இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவைன்னு சொல்கிறேன். கோஸு, கேப்சிகம், கேரட், பீன்ஸு, வெங்காயம், அப்புறம் ஒரு 3 முட்டை, அப்புறம் மெயின் தேவை நூடுல்ஸ். இதுதான் வந்து இந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையானது. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த கோஸை. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் கோஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கோஸை வந்து ரொம்பவே நம்மளால் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டா நம்ம கொஞ்சம் நேரத்தில் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். காய் கட் பண்ணுறது தான் நமக்கு நேரம் ஆகும். மற்றபடி எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் குயிக்காக ஒரு 50 மினிட்ஸில் இந்த நூடுல்ஸை செஞ்சிடலாம். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு இதெல்லாமே மேக்ஸிமம் நம்ம வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோவுமே நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது கிடையாது. நூடுல்ஸே பார்த்திங்கன்னா ஹெல்த்து கிடையாது தான். இருந்தாலும் எப்பயோ ஒரு முறை சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதுவுமே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து, சிக்கனையும் நிறைய சேர்த்துட்டு நம்ம நூடுல்ஸை கம்மியாக சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வயிறுமே நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி உடம்புக்குமே நமக்கு எந்த கெடுதலுமே வராது. நூடுல்ஸ் எப்பயோ ஒரு முறை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இதுவுமே நம்ம வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த நூடுல்ஸ் நான் வீட்டிலேயே செய்கிறதுனால இந்த நூடுல்ஸ் நல்லாவே நான் வேக வச்சு தான் எடுக்கிறேன். இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சமாக நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்புமே பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சில் வாட்டரை நான் இது கூட மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்றோடு ஒன்று நூடுல்ஸ் நமக்கு ஒட்டாது. ஏன்னா நூடுல்ஸை நான் நல்லாவே வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். நமக்கு வெளியெல்லாம் இந்த நூடுல்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் மெல்ல கூட முடியாது. அந்தளவுக்கு நூடுல்ஸ் ஹார்டாக இருக்கும். ஆனால் வீட்டிலேயே செய்யும்போது நம்ம பக்குவமாக பார்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் ஒரு பக்கமாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் நான் இந்த சிக்கன் 65 பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஊறி இருக்குது இந்த சிக்கனு. இது நான் மதியமே மணி ஒரு 3 மணிக்கே நல்லா 65 மசாலா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நான் மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். இப்போ எடுத்து நான் நல்லா அந்த சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய், நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி பொரிச்சு எடுக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம அப்படியே நூடுல்ஸ் செஞ்சிடலாம். நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றி செய்யும்போது பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எண்ணெய் நமக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் கொஞ்சமான எண்ணெயில் கொஞ்சமாக கூட நம்ம சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் ஃபஸ்ட்டு நான்
ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். நான் வந்து எல்லாமே லைட்டாக தான் வதக்கிறேன், எதுவுமே டீப் ஃப்ரை பண்ணல. அதிலே பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸுமே நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் ஆனியன் சேர்த்த உடனே நம்ம சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடும். இப்போ அப்படியே வதங்கினதுக்கப்புறம் அதே வானலை நான் ஓரமாக தள்ளிட்டு நான் ஒரு 3 முட்டை சேர்த்து அப்படியே ஒரு சைடில் பொரித்து அதையும் எடுத்துக்கிறேன். நான் வந்து நிறைய பாத்திரம்லாம் சேர்க்கலைங்க, தனித்தனியாக பொரித்து வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் 1 by 1 ஆட் பண்ணல. நான் பார்த்திங்கன்னா ஒரே வானலில் சிம்பிளாக செய்கிறேன். இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பும் கொஞ்சமாக பெப்பரும் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கோசரம் பெப்பர் வந்து நான் இப்பயே சேர்த்துறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், மீதி வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு முட்டை நல்லா பொடிமாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை சேர்த்துக்குவோம். ஏன் இதை நான் முன்னாடியே சேர்க்கலன்னா நமக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா அது வதங்கி வந்துடும். அதனால் இது லைட்டாக வதங்கினாலே போதும். நம்ம வந்து நூடுல்ஸ் சாப்பிடும்போது அந்த குடமிளகாய் பார்த்திங்கன்னா நமக்கு வாயில் சின்ன சின்னதாக கடிப்படும் போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவுமே ஒரு வதக்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் நம்ம சேர்த்து வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன், பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம 1 by 1 சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுப்போம். நம்ம சேர்த்துருக்க சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் இதோடைய பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போனால் போதும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். ஃபைனலாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் 65 சேர்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்தாச்சு, வெறும் சதை பகுதி மட்டும்தான் இருக்கும். இது வந்து பசங்களுக்கு நம்ம அப்படியேவும் கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு எலும்பு துண்டுமே நமக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வெறும் அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த சிக்கன் 65 எல்லாம் இந்த ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக உள்ளே நல்லா அந்த மசாலாவில் இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸை சேர்த்து நம்ம நல்லா அப்படியே கிளறி கொடுத்து எடுக்க வேண்டியதான். நல்லா வந்து அடுப்பு தீயை வந்து அதிகமாக வச்சுட்டு நல்லா அந்த சூட்டில் கிளறும் போது அதோடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸில் இறங்கும். ஃபைனலாக நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் மட்டும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இந்த நூடுல்ஸில் நான் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி எந்த சாஸுமே சேர்க்கலை. ஆனால் பசங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அவங்க சைடில் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் நான் எதுவுமே சேர்க்கலை. இதில் அஜினமோட்டோ கூட நான் சேர்க்கலை. நான் சொன்ன எல்லா சாஸுமே வெளியே வாங்கும்போது நமக்கு எல்லாமே ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஒரு நூடுல்ஸ் நமக்கு வெளியே ப்ரிப்பேர் பண்ணி தரமாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுப்போம். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மாஸ் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.